அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் எதில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எதில் செஞ்சீங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கை நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசிலில் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் வெந்திருக்கு, ஆனால் குழஞ்சி வேகலை, ஆனால் உள்ள வரைக்கும் நல்லாவே வெந்திருக்குங்க. நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் ஆவியில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொலக்குலன்னு ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கொலக்குலன்னு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் செய்யும்போது கரெக்டாக வராது. இது ரொம்ப முக்கியங்க. இப்போ அதோட தோல்லாம் சீவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் தோல்லாம் எடுத்துட்டேன். இப்போது இதில் நாராக இருக்கும் இல்லையா, அது குலாப் ஜாமுனுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சீவி எடுக்க போகிறோம். சீவும் போது என்னாகும் அப்படின்னா நார்லாம் நம்ம கையில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சீவியே எடுத்துக்கோங்க. நீங்கள் மஸ்ட் எடுத்தாலுமே நாராக இருக்கும். நீங்கள் சீவினீங்க அப்படின்னா உங்கள் கையிலே நார் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேங்க. இப்போது இதில் நம்ம பால் பவுடர் எடுக்க போகிறோம். நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா பால் பவுடர், 5 ரூபா பாக்கெட், அதில் 2 பாக்கெட் அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பாக்கெட் எடுத்திருக்கேங்க. இது 5 ரூபா பாக்கெட் தான். இதில் 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்கெட் நம்ம சேர்த்துடலாம். அதில் கண்டிப்பாக பால் பவுடர் சேர்க்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2வது பாக்கெட் சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம மைதா மாவு சேர்க்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ 2வது ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்கணும். இதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராதுங்க. நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது வெடிப்பு வந்துடும். அதனால் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி, அதாவது தண்ணி பிசு பிசுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற பால் பவுடர் பத்தாது, இன்னும் ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். எல்லாம் சேர்ந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் கொஞ்சம் அழுக்கு இருக்கு இல்லையா, சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம சர்க்கரையை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்து இந்த சர்க்கரையை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை க்ளீன் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ, அப்புறம் ஏலக்காய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிசுக்கு பதம் வரணும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் எப்படி வைப்போம் அதே பதம் வந்தாலே போதுங்க நமக்கு. இப்போ பிசுக்கு பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது நம்ம மாவு கலந்து வச்சுருந்தாலும் அதை போய் பார்க்கலாம் வாங்க. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இதில் விரிசலே விழுகாதுங்க. நம்ம கிழங்கு மட்டும் கரெக்டாக வேக வச்சுருந்தோம் அப்படின்னா நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், விரிசலே விழுகலை நமக்கு. இந்த மாதிரி சில உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம இதை உருண்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடாய்க்கு 4 உருண்டைகள் நான் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சே பொரிங்க. போட்டோடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க. கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இருக்கட்டும். கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்மில் வச்சே பொரிச்சுக்கோங்க.
இங்கே பாருங்கள் சூப்பராக கலர் வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. இப்படி மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிடலாம். நம்ம இப்படி எல்லாத்தையும் பொரித்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு குலாப் ஜாமுனுங்க. இது ரொம்ப நேரம் ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே நல்லா சாஃப்டாகவே வந்துடும். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். சுகர் சிரப்லையும் சேர்த்துட்டேன். இது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.